ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயங்கள் எல்லாமே நிகழ ஆரம்பிக்கும். என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்மளுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிறது இன்றைக்கி ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது நம்ம வாராகி அம்மனோட ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம். வாராகி அம்மனே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப உக்கிரமானவங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கையை நம்ம வச்சோம் அப்படின்னா அது உடனடியாக நமக்கு நடக்கும். அதை கண்கூட நம்மளாலையும் பார்க்க முடியும். பலன் நமக்கு உடனே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஸோ இது அவங்களோட மந்திரம் அப்படின்றதுனால இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் வெறும் வயிற்றில் எழுதினாலும் சரி, இல்லை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் எழுதினாலும் சரி, ஆனால் வெறும் வயிற்றில் எழுதணும். அதான் முக்கியமான விஷயம். காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் குளிச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இதுக்கு எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் எந்த முறையுமே தேவையே இல்லை. எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் எழுதலாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி, காலையில் எந்திரிச்சு நீங்கள் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு எழுதுறீங்க, இல்லை நான் எழுந்தோடனே என் பெட்லேயே உட்காந்து எழுதுகிறேன், எப்படினாலும் சரி, இதுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையவே கிடையாது. உங்களோட மனசில் சுத்தம் இருந்தால் போதும். இவங்க எல்லாம் எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் எழுத போகிறதில்ல, தப்பான விஷயத்துக்கு எழுத போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்களே தவிர நீங்கள் நல்ல காரியத்துக்கு தான் எழுதுவீங்க. அதாவது உங்களுக்கு பணம் தேவையாக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், கடன் பிரச்சனை தீரணும், இல்லை வழக்கு விசாரணை, அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு எனக்கு இது உடனடியாக சரியாக போகணும், எனக்கு உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு விட தெரியணும், இல்லைனா யாராவது கோர்ட்டு கேஸுன்னு இந்த மாதிரி ஏதாவது வழக்குகள் இருக்கலாம். ஸோ அது உங்கள் பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வரணும், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அதே மாதிரி வாராகி அப்படின்றவங்க நீதி தேவதை. அவங்க கிட்ட நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் ஏன் மேலே தப்புன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நம்ம கோரிக்கை வச்சோம் அப்படின்னா நம்ம பக்கம் அவங்களுக்கு தீர்ப்பு தருவாங்க. அதே மாதிரி நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், நம்மளும் கரெக்டாக இருந்து நம்மளை தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்கிற இடமா வருவோம். ஸோ அதே மாதிரி எதிரிகளையும் அவங்க தும்சம் பண்ணுவாங்க. அதனால் வாராகி அப்படின்றவங்க ரொம்ப சின்ன தெய்வம் இல்லை, அவங்க ரொம்ப 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 உக்கிரமான தெய்வம். ஸோ அவங்களோட மந்திரமும் அதே அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் செய்யும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. இதை நானுமே ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதை எழுதிக்கிட்டே இருக்க தினமும் காலையிலேருந்து நான் எழுந்த உடனே இதுதான் என்னோட ஒர்க்காகவே இருக்கும். ஸோ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்லீப்பிங் ஃபர்ஸ்ட் எழுந்துட்டு நான் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் குளிக்க தான் போவேன். ஸோ குளித்து முடிச்சுட்டு நான் கையோடு உட்காந்து இதை தான் ஃபஸ்ட்டு ஒர்க்காகவே நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு எல்லாமே அடுத்தடுத்து நான் என்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் அடுத்து தான் பார்ப்பேன். ஸோ தினமும் காலையில் நீங்கள் இதை எழுதுறதுனால, அதாவது இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு டைரி மாதிரி வச்சுருக்கேன். அந்த டைரியில் ஒரே ஒரு சைடு மட்டும் அதில் எத்தனை வருதோ அத்தனை எழுதுவேன். அதாவது எண்ணிக்கை கணக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த டைரி ஃபுல்லாக நான் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோவில் கூட நான் எப்படி எழுதினேன் அப்படின்றத காட்டுறேன். ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு டைரியில் 2 தடவை எழுதலாம். ஸோ ஒரு பக்கம் டைரியில் ஒரு பேஜில் ஒரு 2 நாள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் அது ரொம்ப பெரிய வார்த்தைலாம் இல்லை, ஒரு 3 வேர்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு சைட்லேயும் இன்னொரு நாளைக்கு பக்கத்தில் ஒரே பேஜில் 2 சைடு கோடு போட்ட மாதிரி பக்கத்தில் எழுதுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை நான் எழுதுகிறேன். இது எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பெரிய டைரியில் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் சரி, ஒரு சின்ன நோட் புக் மாதிரி வாங்கிக்கோங்க. கோடு போட்டதுனாலும் சரி, இல்லை போடாததுனாலும் சரி, ஒரு சின்ன சைஸ் நோட் புக் மாதிரி வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணது அப்படின்னாலும் அது இந்த அஃபர்மேஷன்ஸ் மாதிரி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை நான் நார்மலாக வேறு ஏதாவது எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த 4 பேஜஸை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லாக அந்த நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த பேஜில்
ஒரு நாளைக்கு அதில் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதில் லைன் ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதி முடிச்சிடுங்க. இது எண்ணிக்கை கணக்கு பார்க்கவே வேண்டாம். இது இத்தனை முறை தான் எழுதணும், இத்தனை முறை தான் எழுதணும்னு கணக்கு இல்லை. அந்த டைரியில் நான் எழுதினது அப்படி தான். அந்த டைரியில் எவ்வளோ வருமோ அது ஃபுல்லாக நான் எழுதிட்டேன். ஸோ அதை மாதிரி தான் இதை நீங்கள் எழுதணும். இல்லை என்னால் அவ்வளோலாம் எழுத முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, நான் வந்து கொஞ்ச நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ, ஒரு 11 முறை எழுத முடியும் அப்படின்னாலும் ஓகே தான், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஆனால் நான் எழுதின மெத்தட் நான் சொன்ன மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். இதை தினமும் நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெண்ணை வச்சு எழுதிக்கோங்க. வேறு எந்த கலர் பெண்ணும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். தினமும் காலையில் எழுந்தோடனே இந்த நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் லைஃப் நல்லா பெட்டராக தான் போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் எழுதலாம். இது எழுதுறதுனால உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், இன்னும் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் இன்னும் இந்த இடத்த விட்டு இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும், இல்லை உங்களுக்கு பண வரவு ஏற்படணும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்கும், அதுக்காக கூட நீங்கள் இதை எழுதலாம். உங்களோட மனசில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்சோன்னே வாராகியை நினச்சிக்கோங்க. இது உன்னோட மந்திரம், சக்தி வாய்ந்த மாதிரி, நீ எப்படி சக்தி வாய்ந்த மாதிரி இருக்கியோ அதுவும் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்தது தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாராகி அம்மனை நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எழுதுறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எனக்கு இதை நடத்தி கொடு, நான் வந்து இது நடக்கணும்னு நினைக்கிறேன், இது எனக்கு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வாராகி கிட்ட முன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை ரொட்டீனாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது எழுத ஆரம்பித்து வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தர ஆரம்பிக்கும். அதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் எழுதுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோன்னாலும் அதில் நமக்கு முழுக்க நம்பிக்கை இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்குமே பலன் தரும். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எந்த விஷயமும் நமக்கு பலன் தராது. அதனால தான் சொல்கிறேன், எந்த விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கோ நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுங்கள். இதில் நம்பிக்கை இல்லைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பண்ணவே வேணாம். நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் நம்பி தான் எழுதினேன், எனக்கு நான் கேட்டதுக்கான பதிலும் கிடைச்சிது. நான் என்ன சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சினோ அதுவுமே எனக்கு நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க உண்மையாக நடந்த கதை தான். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்பி பண்ணீங்க அப்படின்னா இது நிஜமாகவே உங்களுக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் மனசில் நல்லா வாராகிய பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை எழுதுங்க. ஏராளம் எண்ணிக்கை 3300. ஏராளம் எண்ணிக்கை 3300. இதை அப்படியே தொடர்ந்து உங்களோட அந்த நோட் புக் ஃபுல்லாக எழுதிக்கிட்டே வாங்க. நான் எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னுலாம் என்னை கேட்காதீங்க. நான் ரெகுலராகவே இதை எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வாராகியோட மந்திரம் அப்படின்றதுனால இதை தினமுமே பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு முன்கூடியே ஒரு விஷயம் தெரிய வரும், இல்லை நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து முன்னாடியே வந்து வெளியே வரலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸில் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இது நமக்கு நல்லா உதவி பண்ணும். அதனால் நான் தொடர்ந்து ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் நான் அதில் வந்து ஒரு பலனை அனுபவித்தேன், நான் கேட்டது எனக்கு நடந்துச்சு. அதனால் அது எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லாமல் நான் ரெகுலராகவே அதை எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்களுமே அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து ரெகுலராக எழுத விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை நிறைவேற வரைக்கும் இதை எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த நோட் புக் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு நாளை பின்ன எப்போயாவது தேவைப்பட்டால் அப்போ மறுபடியும் வந்து இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சு இதை மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸையும் கொடுக்கும். எப்போ எழுதினாலும் சரி நம்ம நம்பிக்கையோடு எழுதுனா கண்டிப்பாக அதுக்கு பலன் அதிகம். இந்த ஏராளம் எண்ணிக்கை 3300 இந்த வார்த்தையை நான் ஒரு நோட் புக் ஃபுல்லாக ரெகுலராக எழுதுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏராளம் எண்ணிக்கை 3300 அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.